ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தாரிகாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் தாரிகாஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிவிடுங்க. வாங்க இதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைப்படுதுன்றதை பார்த்துடலாம். நாட்டுக்கோழி 1/4 கிலோ, 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி பொடியாக நறுக்குனது, பெரிய துண்டாக நறுக்கின தக்காளி 1, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கப் தயிர், 3 பச்சை மிளகா, 1 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், இடித்த பூண்டு பல் 4, கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய். நம்ம செய்ய போகிற சிக்கன் குழம்புக்கு முதல்ல சிக்கனை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு நான் எடுத்து வச்சுருந்த 1/4 கிலோ சிக்கனை ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இப்போ இது கூட தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுடுறேன். மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம், சும்மா அந்த சிக்கனுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சிடலாம். பாருங்கள், நம்ம சிக்கன் ஊற வச்சிட்டோம். இதை இப்படியே ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயம் 1 போட்டுடலாம். இதை இப்போ நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுடலாம். இது கூடவே தக்காளியும் போட்டுடலாம். இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இது வதங்கிடுச்சு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கணும்ல, அதை அரைச்சி வச்சுட்டேன். இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். காஞ்ச மிளகாய் 1 இப்படி உடச்சி போட்டுக்கோங்க. பூண்டு தட்டி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் போட்டுடலாம். இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம். இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். இதையும் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வெந்து வந்துடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்குது. இந்த டைமில் தனியாத்தூள் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கரம் மசாலா போட்டுக்கலாம்,
மிளகுத்தூள் ஜீரகத்தூள் போடுறேன். உப்பு போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் உள்ள பச்சை வாடை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் சிக்கன் போட்டுடலாம். இதை நல்லா மசாலாவோட கலக்கி விட்டுக்கோங்க. இப்போது சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொத்தமல்லி கீரை போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போது 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு நான் காட்டுறேன். நான் 2 விசில் வச்சு குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.